நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு அற்புதத்தின் நேரமாக ஒளிபரப்புகிறாங்க. அதை நீங்கள் பாருங்கள், அதுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்து கொண்டு, வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டு, இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக அற்புதத்தை நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்கிறேன்ப்பா. உம்முடைய பாதத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதத்திலே 91ஆம் சங்கீதம் அதில் 7வது வசனம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் உன்னை அணங்காது என்று சொல்கிறார். அது ஒன்றும் உன்னை அணங்காது. உன் பக்கத்தில் 1000 பேர் இருக்கலாம், வலது புறத்தில் 16,000 பேர் எழும்பி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு முன்பாக அவர் யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி ஆனால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் அடங்காது என்று சொல்கிறவர் மத்தியில் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது சர்வ வல்லவராய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பக்கத்தில் அவரோடு கூட இருக்கும் பொழுது, இடது பகுதியிலும் வலது பகுதியிலும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய அக்கினியான அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஜெப ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்ம மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை அணங்காது, ஒன்று உன்னை அணங்காது. அப்படி ஆனால் இந்த சத்துருளவனுக்கு எதிராக நம்ம எழும்பி நிற்க வேண்டுமானால், சத்துருளவன் நம்முடைய காலில் நசுக்கப்பட வேண்டுமானால், இந்த பிசாசலவன் எவனை ஒழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்? சரியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இரவும் மங்களும் அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும். கொஞ்சம் நேரம், நமக்கு 10 நிமிஷம் நமக்கு நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த 10 நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கணும். அப்படியானால் அப்பொழுது கூட இயேசுவோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடந்து செல்லும் பொழுது, நம்முடைய ஆத்துமா அவரோடு கூட கடந்து செல்லும் பொழுது, அவருடைய ஜீவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும்
அது ஒன்று உன்னை அணங்காது, ஒன்று உன்னை அணங்காது, ஒன்று உன்னை அணங்காது. எனக்கு இப்படி சூழ்நிலையில் இருக்கிறது ஐயா, நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்களே, என்னுடைய வேலை நிமித்தமான ப்ரமோஷனில் தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள். என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியலையே என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு இயேசு உன்னோடு கூட இருக்கிறவர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை அணங்காது. பாருங்க, எலியாவோடு கூட எலிசியா இருந்தான். ஆனால் எலியாவோ எடுக்கப்படும் பொழுது அவனுக்கு மேலிருந்த ஒரு சால்வை எலிசியா மேலே விழுந்தது. எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், எலியாவுக்குள்ள இருக்கிற அக்கினி அந்த எலிசியா தீர்க்கதரிசிக்குள்ள வந்தது. ரெட்டிப்பான அக்கினியை பெற்றான். அவன் கடந்து செல்லும் பொழுது எல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி கடன் பட்டு இருந்தால் 2 பிள்ளைகளோடு கூட, ஆனால் அவளிடத்தில் இருந்தது ஒரு கூட எண்ணெய். அந்த எண்ணெயை வைத்து அவளுடைய கடனை அடைக்க வைத்தார். கடன் அடைத்து அவள் மீதி எடுத்து அவள் போஜனம் செய்தாள். எலிசியா தீர்க்கதரிசி மலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எலியாவுக்குள் இருந்த அக்கினி. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே சத்தியம் இருக்க வேண்டும், வேதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சத்தியத்தை நம்ம வாசிக்காமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? இயேசு பார்த்து கொடுவார். அந்த ஊழியக்காரருக்கு நம்ம சொல்லிட்டோம், ஜெபித்துருவாருங்க. இப்படி தான் நம்ம கடந்து சொல்லுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் உன் பக்கத்தில் நின்று சொல்கிறார், உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும், அது வாய்க்காமல் போகும். அவர் உன் பக்கத்தில் நின்று சொல்கிறாரே, நீ என்னுடையவன். நீ தண்ணியில் கடந்து செல்லும் பொழுதும், நீ ஆறில் கடந்து செல்லும் பொழுதும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜோலியாய் உன்னோடு கூட இருப்பேன். பாருங்க, சாத்ரா மேட்ட ஆபத்து அக்கினி கடலில் தூக்கி போடுறாங்க. இந்த சிறுவத்தை நீங்கள் வணங்கினால் வணங்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் என் தேவனாய கர்த்தர் இயேசுவை மட்டுமே நான் வணங்குவேன் என்று சொல்லி சாத்ரா மேற்க ஆபத்து அந்த 3 சகோதரர்களையும் அக்கினி கடலில் தூக்கி போடுறாங்க. தீ எரிகிறது, அக்கினியில் தூக்கி போடுறாங்க. ஆனால் தூக்கி போட்டிருக்கிறவங்களுடைய கண்கள் பார்க்கிறது, அங்கே 4 பேராக காணப்படுகிறாங்க. அந்த அக்கினிக்குள்ளே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவங்க நினைச்சாங்க இந்த சாத்ரா மேட்ட ஆபத்தை அவன் அக்கினியில் சாம்பலாய் போயிடுவாங்க, எரிஞ்சு போயிடுவாங்க என்று சொல்லி. ஆனால் அவர்களோடு கூட இயேசு இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு உன் கூட இருக்கணுமா? அப்படிப்பட்ட இயேசு உன்னோடு கூட காணப்படணுமா? நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எலியாவை போல அக்கினி ஜோலியாக இருக்க வேண்டும். பாருங்க, பேதுரு நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு சுகம் பெற்றவர்கள் அநேக பேர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறார். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு தான், இயேசுவோடு கூட இருந்து அவரோடு கூட இருந்த சீசர்கள் தான், இயேசுவே மறுதலிச்ச ஒரு தேவ மனிதன் தான். ஆனால் அவன் நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு சுகம் பெற்றவர்கள் அநேகர். எப்படியானால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், பேதுரோடு கூட இருந்தார். பேதுரோடு கூட கர்த்தர் இருந்ததுனால
அவன் கடலுக்குள்ளே நடந்தான். அலை அடிச்சது, புயல் அடிச்சது. ஆனால் படகிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். ஒன்றுமே அவனுக்கு சிக்கல, மீன் பிடிக்க முடியல, பீடி இல்லை அவன் வலையில். ஆனால் இயேசுவோ அந்த படகில் ஏறும் பொழுது, இனி அந்த வலையை வீசு என்று சொல்லும் பொழுது, அந்த கடல் அந்த மறுபடியும் அவன் பிடித்த வலை போட்டிருக்கிற இடத்துல போட்டான். வேதம் சொல்கிறது, அந்த வலை கிழிக்கத்தான மீன்கள் இருந்தது என்று சொல்லி. அந்த இயேசு வாங்கூட இருக்கும் பொழுது, நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது சொல்கிறாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் உழந்தாலும் அது ஒன்று உன்னை அணங்காது. அப்படி ஆனால் பேதுருவை போல, எலியாவை போல, இயேசுவை போல நம்ம காணப்படணும். இயேசுவோடு கூட நம்ம சஞ்சரிக்க வேண்டும். இரவு முழுதும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். பகல் முழுதும் ஊழியம் செய்த கர்த்தரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிற நாட்கள் உண்டு. ஒரு நாள் அந்த குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஜெபிப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரரும் அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அந்த ஒரு தம்பி எங்கே உட்கார்ந்துருந்தான், ஒரு வாலிப தம்பி. அவனுக்கு வயது ஒரு 27 வயது இருக்கும். அவன் நல்ல ஒரு பேங்கில் ஒரு மேனேஜராக வேலை போய் பார்த்து கொண்டிருக்கிற மகன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அவனுக்கு வேலை கிடைச்சது. ஆனால் பாருங்கள், அந்த சகுரனுக்கு திருமண காரியங்களே நடக்கலை. பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நடக்கலை. அப்போது இந்த மகனுக்கு திருமணம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவங்களுடைய உறவினர் ஒருவர், அவங்களுடைய சொந்த பந்தம் ஒருவர், அவருடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவர், குடும்பத்தார் இந்த குடும்பத்தில் இந்த மகனுக்கு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பிலிசூனியம் கட்டுநாள் வைத்தாங்க, சூனியம் வைத்தாங்க. இவன் திருமணம் நடக்கக்கூடாது, இவனுடைய கை கால்கள் செயலிழந்து போகணும், இவன் வேலையை ரிசைன் பண்ணிடணும். இவனுக்கு என்ன இப்படிப்பட்ட குறைந்த வயசுலே ஒரு நல்ல ஒரு பேங்கில், அரசாங்கத்தினுடைய வேலை பேங்கில் மேனேஜர் போஸ்ட் கிடச்சிருக்கிறதுன்னு சொல்லி எதிர்ப்புனால, பொறாமையினால் அவனுக்கு கைகால் செயலிழந்து போகிறது போல அவனுக்கு சூனியம் வைத்தாங்க. ஒரு நாள் நாங்கள் அடிக்கடி போகிற இடம், ஒரு நாள் அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து சொல்லும்போது அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது ஐயான்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த குடும்பத்தாரோடு கூட இணைஞ்சிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நல்ல பாடுகளை பாடி ஆராதித்து தேவ பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தது, வானம் திறக்கப்பட்டது. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். யார் சூனியம் வைத்தார்களோ, யார் மூலமாக இந்த சூனியம் அந்த மகனை பாதிக்க வந்ததோ, அது சாம்பலாய் போய்விட்டது, சாம்பலாய் போய்விட்டது. அவன் மேலே தொட்ட முடியலை. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வர்ற பொழுது அதுதான் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 16,000 பேர் உழந்தாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை அணங்காது. அவர் உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குகிறார். உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற தேவன். சங்கீதத்தில் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்,
அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். இயேசு என் கூட இருக்கிறாரியா, எனக்கு எதிராக எழும்பி நிற்கிற எல்லா தீய சக்திகளும் உடைக்கிற அக்கினி என் கூட இருக்கிறன்னு சொல்லி இயேசு உன் கூட இருக்கும் பொழுது, அவர் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி என்பதை ருசித்து பார்க்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரம் பயங்கரம். பாருங்க, பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை அணங்காது, ஒன்று உன்னை அணங்காது. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாகுவான் சுகமாகுவான். அவனுடைய அதிபதி 100 அதிபதி அவன் வீட்டு வேலைக்காரனுக்காக இயேசு இடத்துல வந்து கேட்கிறான். அவனுக்கு தெரியும் இவர் உண்மை உள்ளவர், இவர் சத்தியம் உள்ளவர், சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவர், இவர் சொன்னால் அந்த சத்தியம் நிறைவேறும் என்று சொல்லி அந்த அதிபதிக்கு தெரியும். அவன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அவனை சேதப்படுத்தாதபடி, அணுங்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அந்த 100 அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு மட்டுமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். இயேசுவை ருசித்து பார்த்தான். அவர் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்த்தான். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த மனுஷன் பாக்கியவானாக இருப்பான், பாக்கியமானாமல் இருப்பான். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களையும் இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவப்பா ஒளித்தின் மூலமாக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு இந்த ஜோஸ்வா டிவியிலே ஒளிபரப்புகிறாங்க. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நானே இயேசு ஜீவப்பா ஒளித்துக்காக எங்களுடைய ஊழியத்தினுடைய குழுவினருக்காக, குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் காணிக்கை கொடுங்கள். அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் ஒரு கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, முகு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுனீங்க அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று உன்னை அணங்காது என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசுனீங்க அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இயேசுவே, நீர் கிருபையாய் இறங்கியிருக்கிறீர், உமக்கு நன்றி. மகிமையாய் இறங்கியிருக்கிறீர், உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. ரீஷ் மேட்லா ஃபைல் லெக் அண்ட் டீஸ் க்ளோமர் அபாய் பிரயாந்தினி சாந்தர ரிவோரிக்கிறவா. சாந்தனி, சாந்தனி, பிசாசுனால் கட்டப்பட்டிருக்கிறாய், சத்ருனால் கட்டப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய உடம்பு முழுதும் அனல் மாதிரி சரீரத்திலே காந்தல், ஒரே காந்தல், உடம்பு முழுதும் காந்தல்.
கால் பாதத்திலே வலி, உன் 2 கண்களுக்குள்ளே வேதனையோடு கூட. சோதனி ஆண்டவர் உன்னோடு கூட சொல்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றொன்னே அணங்காது. உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் நிர்மூலமாய் போகும். இயேசுவே நம்பிக்கையாய் நீ பார்க்கிறாய், அவர் மேல், கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையாய் இருக்கிறாய். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருக்கிறாய். நீ பாக்கியவானாக. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூனியத்தின் கட்டுகள், பிலிசூனியின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, அற்புதத்தை நேரமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.